இந்த சாப்டரில் எப்படி ஒரு என்எக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் எப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்ண போகிறோம், அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் என்எக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் NX10 அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் உங்கள் டெஸ்க்டாப்பில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் NX சாஃப்ட்வேரை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லைனா இந்த ஸ்டார்ட் மெனுவில் இங்கே NX10ங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் இந்த NX சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த NX ஷார்ட்கட் மூலிமா நான் இந்த NX சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் NXோட ஹோம் பேஜ். ஸோ எந்த மாடலுமே நீங்கள் கிரியேட் பண்ணல. நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது ஸ்கெட்சா, பார்ட்டா, இல்லை அசம்பிளியான்னு எதுவுமே டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா NX. ஸோ எந்த வெர்ஷன் அப்படிங்கிறது இந்த நம்பர் மூலியமாக காமிச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த உள்ள எக்ஸ்டென்ஷன் ஃபைல் இந்த இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல வெல்கம் டு NXன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இதோட ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி இது கிரியேட் ஆகும். ஸோ டிஸ்பிளே மோட்ஸ் எப்படி இருக்கும், ரிப்பன் பார், ரிசோர்ஸ் பார்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் ஃபைல் மாதிரி இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடிங்க NXோட ஹோம் பேஜ் இருக்கும், நியூ ஃபைல், ஓப்பன் ஃபைல். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த நியூ பட்டன், ஓப்பன், கஸ்டமர் டிஃபால்ட்ஸ். இந்த கஸ்டமர் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட செட்டிங்ஸ். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு செட்டிங்ஸை மாற்றிக்கிறது தான் இந்த கஸ்டமர் டிஃபால்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தகுந்தாப்பில் இந்த செட்டிங்கை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதில் உள்ளது நேவிகேஷன் விண்டோஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாடலும் ஓப்பன் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட நேவிகேஷன் விண்டோ உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை கேட்லேயே அசம்பிளி மாடலிங், பார்ட் மாடலிங், அதில் ஷீட் மெட்டல் எது ஓப்பன் பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட் நேவிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் உங்களோட பார்ட்டை எடிட் பண்ணுறதோ இல்லை வேறு லொக்கேஷனுக்கு மாற்றுறதோ ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ. ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்கெட்சாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட், இல்லை ஒரு அசம்பிளிக்கு தேவையான ஒரு பார்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்தது ஓப்பன். ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இல்லை ஜஸ்ட் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது இந்த ஓப்பனுங்கிற ஐக்கனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ரீசன்ட் பார்ட். இது ரீசெண்டாக நீங்கள் எதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க, அதாவது இந்த சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது மட்டும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ அசம்பிளி லோட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் அசம்பிளிக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை உள்ளே கொண்டு வரும்போது அதோட டிஃபால்ட் ப்ரௌசிங் ஃபோல்டர் எங்கே இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறது தான் இந்த அசம்பிளி லோடிங் ஆப்ஷன். அதாவது நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ப்ரீடிஃபைண்டாக எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த அசம்பிளி லோட் ஆப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் லோட், அதில் ஃப்ரம் லோடு அது சேவ்டா, இல்லை ஃப்ரம் ஃபோல்டரா, இல்லை ஃப்ரம் சர்ச் ஃபோல்டரான்னு இருக்கும். ஸோ ஃப்ரம் ஃபோல்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டர் எது அப்படின்னு தனியாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி விண்டோஸ். ஸோ ஒரே சாஃப்ட்வேரில் நீங்கள் நிறையா விண்டோஸ், அதே நிறையா ப்ராஜெக்ட் ஒரே இடத்துல பண்ணிட்டீங்க, 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த விண்டோஸ் டேரெக்டாக கிளிக் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களோட ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் ஹெல்ப்னு எடுத்துக்க முடியும். ஸோ சப்போஸ் எனி டூல்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மெத்தட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹெல்ப்ஸுங்கிற பட்டன்ஸை கிளிக் பண்ணும்போது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டென்ட்டாக காமிக்கும். ஸோ அதே இந்த ஹோம் இன்டர்ஃபேஸில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங் ஆப்ஷன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே ரெக்கார்டிங்காக சேவ் ஆகிட்டு வரணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், ஸோ இந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு தனியாக சேவ் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஃபைனலாக அது அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மேலே உள்ளது குயிக் அக்சஸ் டூல் பாஸ். ஸோ இந்த டூல் பாஸில் மேக்ஸிமம் நீங்கள் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஷார்ட்கட் ஐக்கான்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நியூ, ஓப்பன் ஐக்கான்ஸை யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஐகான்ஸ், ஓப்பன்ஸ், அசம்பிளி லோட் ஆப்ஷன், ஸோ கீழே இதெல்லாம் இருக்குது. சப்போஸ் வேறு எது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எதெல்லாம் டிக்கில் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ இப்போ அடிக்கடி நீங்கள் காப்பி பண்ணுவீங்க, இல்லை அடிக்கடி பிரிண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் பிரிண்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டிக் பண்ணுங்கள், இந்த பிரிண்ட் பட்டன் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த பிரிண்ட் பட்டன் எப்போ உங்களுக்கு ஷோ ஆகி காமிக்குன்னா நீங்கள் ஒரு மாடல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காமிக்கும். இப்போ இன்னும் நீங்கள் எந்த மாடலுக்குள்ளேயும் போகாதனால அந்த பிரிண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஹைட் ஆகி இருக்குது ஹோம். ஸோ அதே இந்த ஃபைலில் நீங்கள் பார்த்த எல்லா ஆப்ஷனும் இங்கேயும் இருக்கும். ஸோ நியூ, ஓப்பன், க்ளோஸ். ஸோ க்ளோஸில் எந்த பார்ட்ஸ் நீங்கள், அதாவது இந்த மாடல், ஸோ இது NXஐ எக்ஸிட் பண்ணாமல் நீங்கள் கிரியேட் பண்ண இந்த மாடலை மட்டும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ்.
ஸோ விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும், பேலட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்க போறீங்க. கலர் பேலட் எல்லாமே நீங்கள் செட்டிங்ஸ்லேயே மாற்றிக்க முடியும். இல்லை வேறு ஒரு சிமுலேஷன் ஐட்டத்தை இம்போர்ட் பண்ண போனீங்கன்னா சிமுலேஷனை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை நீங்கள் CAD, CAM அண்ட் நேஸ்ட்ரான் 3 யூஸ் பண்ணுறதுனால 3 டூல்ஸுமே உங்களுக்கு கம்பைன் ஆகிருக்கும். பட் நம்ம CAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால அது CAD டூல்ஸ்லாம் எதுவோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ். ஸோ யூட்டிலிட்டிஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி தெரியணும், ஸோ லைன் பண்ணினா அது ஃபாண்ட் எப்படி இருக்கணும், பிரிண்டர் அட்மிஷன் எப்படி இருக்கணும், இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி அந்த சிம்பிள்ஸோட ஃபாண்ட்ஸ் என்னென்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கள் ஃபைலில் உள்ள எக்ஸிட் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரோட எக்ஸிட், க்ளோஸ் அப்படிங்கிறது அந்த மாடலோட க்ளோசிங் ஆப்ஷன். ஸோ இப்போ புதுசாக எப்படி ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நியூன்னு கொடுத்துட்டேன். ஸோ நியூன்னு கொடுத்தோன்னே நியூன்னு ஒரு டேபிள் காலம் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடல், டிராயிங், சிமுலேஷன், மேனுஃபேக்சரிங், இன்ஸ்பெக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ், கான்செப்ட் டிசைனர், ஷிப் ஸ்ட்ரக்சரல், லைன் டிசைனுங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரும் எவனாலும் உங்களால் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ண போகிறது CAD டிசைன் அப்படிங்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த மாடல். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண மாடலுக்கு டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படின்னா டிராயிங். ஸோ அதனால தான் இந்த ஸ்கெட்ச், மாடல், பார்ட் மாடலிங், அசம்பிள் மாடலிங் 3 அசோசியேட்டிவாக இருக்கும். டிராயிங் உங்களுக்கு தனியாக அசோசியேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பார்ட் மாடலிங்கோ இல்லை அசம்பிளி மாடலிங்கோ கிரியேட் பண்ணுறப்ப இந்த மாடலுங்கிற ஆப்ஷனில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதா நீங்கள் மாடல், அசம்பிளி, ஷேப் ஸ்டுடியோங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது மாடல் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக மாடலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் அசம்பிளி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசம்பிளிங்கிற டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அசம்பிளி டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன டைப்பை பேஸ் பண்ணியிருக்குன்னு சைடில் டைப்புங்கிற ஆப்ஷன் கேட்டகரிக்கில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ இது எல்லாமே எந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு லைன் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த லைன் என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்கே உள்ள யூனிட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே மில்லிமீட்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இன்ச்சஸ், மில்லிமீட்டர்னு தனியாக மாற்றிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒன்று மில்லிமீட்டரை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட். ஸோ அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன், சப்பார்டினேட் அப்படிங்கிறப்ப ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணுற லிங்க் உங்களுக்கு காப்பி ஆகி தனி டாக்குமெண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் சப்பார்டினேட் அப்படிங்கிறது அது ஒரு தனி லிங்க் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது யார் கிரியேட் பண்ண அப்படிங்கிறது இந்த ஆத்தரில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த டேரெக்டாக நேம்களை வந்து சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஷீட் மெட்டல் அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்க போகிறது மாடலில் உள்ள ஷீட் மெட்டல். ஸோ இந்த மாடலில் தான் நீங்கள் சாலிட் மாடலிங், ஷீட் மெட்டல், சர்ஃபேஸ் 3ஐயும் பார்ப்போம். ஸோ அப்படி கிரியேட் பண்ண இந்த மாடலை அசம்பிள் பண்ணுறதுக்கு தான் இந்த அசம்பிளி டெம்ப்ளேட்டையும், ஸோ இந்த மாடலையோ இல்லை அசம்பிளையோ ஒரு டாக்குமெண்ட்டாக, அதாவது ஒரு டீட்டெயிலிங் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிராயிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டிராயிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கிரியேட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். என்ன ஷீட்டில் வேணும், என்ன லேஅவுட்டில் வேணும் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டில் என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க, அது மாதிரி என்ன டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுற இந்த நியூ மாடலுக்கு ஒரு நேம் ஒன்று செட் பண்ணிக்க போகணும். info1 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் பேரை டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக .prtன்னு அது எக்ஸ்டென்ஷன் கிரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் மாடலில் கிரியேட் பண்ணுற ஒன்றுக்கும் எல்லாரோட எக்ஸ்டென்ஸ் ஃபைல் எப்படின்னா .prt. ஸோ prt ஃபைல் எல்லாமே உங்களுக்கு இந்த NX ஃபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த மாடல் எந்த ஃபோல்டரில் போய் ஃப்ரீ டிஃபைடாக சேவ் ஆகணும். ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணும்போது ப்ரௌஸ். ஸோ எந்த இதில் போய் சேவ் ஆகணுமோ, ஸோ டெஸ்க்டாப்பில் NX ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த பார்ட்ஸை ஒவ்வொரு வாட்டி சேவ் பண்ணும் போதும் இதோட பேக்கப் கண்டிப்பாக இந்த யூசரில், இன்ஃபோமீடியாவில், டெஸ்க்டாப் அப்படிங்கிறதுல NXங்கிற ஃபோல்டரில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி என்ன பேரில் எந்த லொக்கேஷன் சேவணும் தனியாக நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ நீங்கள் பார்ட் மாடலில் மில்லிமீட்டர் செட் பண்ணதுனால இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் இதோட ப்ரிவியூவில் பார்த்துக்க முடியும். ஸோ நேம் என்னென்னா மாடல், டைப் மாடலிங், எந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மில்லிமீட்டர், லாஸ்ட் மாடிஃபைடு. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணுற மாடிஃபிகேஷன் டைம் அண்ட் டேட் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா NX எக்ஸாம்பிள் வித் டேட்டம் கோஆர்டினேட்ஸ். ஸோ தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு அசம்பிளி டிராயிங் வேணாலும் அதே சேம் தான். பட் அங்கே அசம்பிளி டைப்பு யூனிட்ஸ் மில்லிமீட்டர்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் டிராயிங் மோட் போகிறீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்லேயே ஃபில்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் பார்ட், ரெஃபரன்ஸ் எக்ஸிஸ்டிங் பார்ட். ஸ்டாண்ட் அலோன் பார்ட்னா தனியாக நீங்கள் காப்பி பண்ணி செட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ்னால் நீங்கள் கிரியேட் பண்ண லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் லிங்க் எடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும், அப்படி பேஸ் பண்ணி வர்றது எந்த ஷீட்டில் வரணும், A0, A1, A2, A3ன்னு நிறைய ஆப்ஷன் இதில் கிரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இதில் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸுமே எந்த ஷீட்டில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஷீட்டில் நீங்கள் உங்களோட பார்ட்ஸை ப்ளேஸ் பண்ணணும்னா எந்த அளவு ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கேலிங் ஆப்ஷன்லேயே மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்கேல் பண்ண உங்களோட ஸ்கேல் ரேஷியோ 1:2 1:3ன்னு ஸ்கேல் ரேஷியோ கிரியேட் ஆகிரும். இப்போ நான் ஏ0 கிளிக் பண்ணுறேன். இதோட சைஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 841 mm × 1189 mm சைஸ். ஸோ எம்எம்மில் கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் இதை இன்ச்சஸில் மாற்றுறேன். ஸோ இன்ச்சஸில் மாற்றணுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே இன்ச்சஸ் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள் ஏ சைஸ் பி சைஸ். ஸோ A1 B1 இருக்காமல் ABCDன்னு கிரியேட் ஆகிருக்கு. இதே மில்லிமீட்டரில் வச்சா மில்லிமீட்டரில் நீங்கள் சைஸ் எப்படி சொல்லுவீங்கன்னா A1 A2ன்னு சொல்லுவீங்க. ஸோ இன்ச்சஸில் ABCDன்னு இருக்குது. அதேமாதிரி இங்கே உங்களோட டைமென்ஷனும் 8.5 inches × 11 inchesன்னு சைஸ் ஆஃப் ஷீட் ட்ராயிங்கை காமிக்கும். ஸோ MM அதில் A3 தான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது என்ன ஃபைலில் சேவ் ஆகணும், எங்கே சேவ் ஆகணும். ஸோ பார்ட் கிரியேட் அதாவது ட்ராயிங் ஆஃப். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஒரு அசம்பிள் கிரியேட் பண்ணுறீங்க, அப்போ இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கேட்காது. அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த புது டாக்குமெண்ட் எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா புதுசாக ஒரு பார்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. அசம்பிளி நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மாடலை எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். பட் இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பார்ட் டெவலப் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு அசம்பிளி மாடலிங் கிரியேட் பண்ணியிருந்தாலோ மட்டும்தான் உங்களால் இந்த டீட்டெயிலிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்படி கிரியேட் பண்ணுற இந்த டீட்டெயிலிங் எதுக்காண்டி உள்ளது அப்படின்னு நீங்கள் இந்த பார்ட் ரெஃபரன்ஸை கொடுத்தாகணும். ஸோ என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அசம்பிளி. ஸோ அந்த அசம்பிளி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஃபைலுக்கே நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பார்ட் மாடல்லேருந்து ட்ராயிங் மாடலுக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுட்டு உங்களோட ஃபைல் ப்ரௌஸ் ஆகும். ப்ரௌஸ் ஆனதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸுக்கு டீட்டெயிலிங் கிரியேட் ஆகிரும். ஸோ சிமுலேஷன் அப்படிங்கிறது உங்களோட அனாலிசிஸ் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸ் CMM எல்லாமே இதுபடி கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே கோடிங் ஜென்ரேட்டிங். ஸோ மெக்காட்ரானிக்ஸ் கான்செப்ட் டிசைனர், அதாவது ஹைட்ராலிக் சிலிண்டர் அண்ட் நுமேட்டிக் சிலிண்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அதை டிசைன் பண்ணுறதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷிப் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் லைன் டிசைனர் பற்றியும் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். லைன் டிசைனர் அப்படிங்கிறது உங்களோட ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் லிங்கேஜஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம், என்னென்ன லிங்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த லைன் டிசைன் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம பார்க்க போகிறது மாடல் அசம்பிளி அண்ட் ட்ராயிங்கில் ஏதாச்சும் ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ராயிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த ஃபைல் வேணுமோ ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிஃபால்ட்ஸ். ஸோ கஸ்டமர் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த NXஐ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக இதோட இன்டர்ஃபேஸாக மாற்றிக்க முடியும். ஸோ கஸ்டமர் டிஃபால்ட்ஸும் கிளிக் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் டிஃபால்ட் செட்டிங் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டிஃபால்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா யூசர்ஸ். ஸோ உங்களோட யூசரை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ யூனிட் சிஸ்டம். ஸோ பேசிக்காக இந்த கிரியேட் பண்ணுற எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன யூனிட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத டேரக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மெட்ரிக் அப்படின்னா எல்லாமே MM பேஸ் பண்ணி வரும். இங்கிலீஷ் அப்படின்னா எல்லாமே இன்ச்சஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ டிஃபால்ட்டாக எதை ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு MM இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்ச்சஸை மாற்றிக்கலாம். சப்போஸ் இங்கே இங்கிலீஷ்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லாமே டிஃபால்ட்டாக இன்ச்சஸில் இருக்கும். வேணால் நீங்கள் MMல மாற்றிக்க முடியும். ஸோ மெட்ரிக்னு செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபைன் டிஃபால்ட்ஸ். ஏதாவது ஒரு வேல்யூஸை நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரல் செட்டிங்கில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஜென்ரலில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற செட்டிங் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் எல்லாமே தனியாக கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக பார்ட்ஸ். ஸோ பார்ட்ஸ் யூனிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், டிஃபால்ட்டாக மில்லிமீட்டர் இருக்கணும், இல்லை டிஃபால்ட்டாக இன்ச்சஸ்ன்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட் ப்ரிவ்யூ. ஸ்டோர் ப்ரிவ்யூ காமிக்கணும், ஸ்டோர் ப்ரிவ்யூ காமிக்க முடியும். அதாவது நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பார்ட் ப்ரிவ்யூ காமிக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டோர் ப்ரிவ்யூ. கிரியேஷன் டைம். ஸோ எப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டைம்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி பார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இன்டர்ஃபேஸும் எல்லாம் இதில் கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் செலெக்ஷன். உங்கள் செலெக்ஷன் மெத்தடில் நீங்கள் எதுவும் மாற்றுறீங்கனாலும் செலெக்ஷன் மெத்தடில் மாற்றிக்கலாம். ஸோ குரூப் செலெக்ஷன் எல்லாம் அப்படின்னு கிளாஸ் செலெக்ஷன். ஸோ கிளாஸ் செலெக்ஷனில் குரூப் செலெக்ஷன் வேணுமோ வேண்டாமான்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். செயினிங் டாலரன்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டிவ்ஸ், 3D இன்புட் டிவைஸ், நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் ஆகணும், ஸ்ப்ரெட்ஷீட் எல்லாமே தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைகிற ஒரு லைன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அந்த லைன்லேருந்து டெவலப் ஆகிற ஒரு ப்ரொஃபைலும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ப்ரொஃபைலை வச்சு கிரியேட் பண்ணுற ஒரு பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங், ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இதில் ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் என்னென்ன ஷேப்பில் என்னென்ன கலரில் தெரியணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக எட்ஜு போடுவீங்க, அது ஒரு டார்க்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹிடன் லைனில் எட்ஜஸ் போடும்போது அதோட வேறு கான்செப்ட், அதாவது பேக்ரவுண்டில் இருக்குது, இந்த வியூவில் அந்த ஹோல்ஸோ இல்லை சம்திங் ஸ்லாட்டோ தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த லைன்ஸை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸாக காமிப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது எப்படி தெரியணும், என்ன கலர் தெரியணும், நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் செட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஜெக்ட்டில் உள்ள செட்டிங்ஸை நம்ம ஈஸியாக மாற்ற போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக இது கரெக்டாக எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட கம்பெனி தகுந்தப்போ நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் கலர், அதாவது மெயின் ஆப்ஜெக்ட் கலர் சில பேர் ஒயிட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் ரெட் கலரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டிஃபால்ட்டாக கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைன் ஃபாண்ட் என்ன, லைன் வித் என்ன. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்கெச்சஸோ இல்லை சம்திங் வரையும் போது இல்லை ஒரு வியூ பார்க்கும்போது அவரோட லைன்ஸ் எப்படி இருக்கணும், அவரோட வெயிட் எப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஆமாம், லைன்ஸ், ஆர்க், கோனிக்ஸ், சாய்ட் பாடி, ஸோ எல்லாமே கேட்டாயிருக்கும். ஸோ இப்போ லைன் போட்டிங்கன்னா எப்படி தெரியும், இல்லை ஒரு பார்ட் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபைல்லேருந்து ஒரு புதுசாக ஒரு பார்ட் வருது. ஸோ அந்த பார்ட் பேர் தான் சாய்ட் பாடி. ஸோ அந்த சாய்ட் பாடினா என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு தனியாக கலர் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது சாய்ட் பாடி கிடையாது, ஒரு ப்ரொஃபைல்ந்து தான் க்ரியேட் பண்ணுறீங்க, பட் அது ஷீட் மெட்டல் அப்படின்னா அது ஷீட் பாடி. ஸோ இதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது ஷீட் பாடியா சாய்ட் பாடியான்னு. ஸோ இப்போ கொண்டாந்து ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணியோ இல்லை கட் செக்ஷன் பார்க்காம இது என்ன பாடி, இது சாய்ட் ஆப்ஜெக்டா இல்லை ஷீட் ஆப்ஜெக்டா இல்லை சர்ஃபேஸானு பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக அவரோட கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ எப்போனா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாத வரையும். ஸோ ட்ரேஸ் லைன் எப்படி இருக்கணும், அனாலிசிஸ் ஆப்ஜெக்ட்ஸ், பாயிண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக என்னோட கலர்ஸை, அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் காமிக்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸோட செட்டிங்ஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், ரிப்பன் பார் ஒன்லி. ரிப்பன் பார் ஒன்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே ரிப்பன் மட்டும் தான் இருக்குமே தவிர சைடில் வர டூல் பார்லாம் க்ரியேட் ஆகாது. கிளாசிக் டூல் பார்னா டூல் பார்ஸ் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு அந்த ரிப்பன் மெனு வராது. யூசர் ப்ரிஃபரன்ஸ், ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பேன், அது கிராஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணிப்பேன், விண்டோஸ் மவுஸ் மூலமாக யூஸ் பண்ணிப்பேன். அப்படின்னா யூசர் ப்ரிஃபரன்ஸை எடுத்துக்கலாம். அலோ மெனு பார் கஸ்டமைசேஷன், ஸோ மெனு பார் நீங்கள் எதுவும் கஸ்டமைசேஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிக்க முடியும். விஷுவலைசேஷன், ஸோ எப்படி விஷுவலைசேஷன் ஆகணும், ஸோ நீங்கள் ஆப்ஜெக்டில் பார்த்த மாதிரி இந்த விஷுவலைசேஷன் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் டிஸ்பிளே, ரெண்டரிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அந்த ரெண்டரான எட்ஜஸ் எப்படி இருக்கணும் தனித்தனியாக இந்த ஆப்ஷனில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷெல் அவுட் அப்படின்னாலே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ, ஃபேஸ் செட்டிங் சாலிட். ஸோ ஃபேஸ் செட்டிங் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு காம்பவுண்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட எல்லா இன்டீரியர் செக்ஷனும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஃபேஸ் செட்டட் ஒரு போர்வமாய் போற்றி இதான் ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்டர் ஷேப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காமிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஃபேஸ் செட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த ஃபேஸ் செட்டட் யூஸ் பண்ணும்போது அவரோட டாலரன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்கேல் ரேஷ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஃபேஸ் செட்டட் ஆகும்போது அவரோட கலர் டிஃபினேஷன் எப்படி இருக்கணும், ஸோ ப்ரீ செலெக்ஷன் எப்படி இருக்கணும், செலெக்ஷன் எப்படி இருக்கணும் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுமாதிரி மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபேஸ் செட்டட் கோர்ஸை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை ஃபேஸ் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆங்கிள் டாலரன்ஸ் எவ்வளோ தனியாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாம்பர்ஸ் அண்ட் ஃபில்லட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அப்படி ஆகிறப்ப அவரோட டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபைன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபைன்ஸ் அப்படின்னு இதோட லெவல்ஸ் இருக்கும். ஸோ கோர்ஸ்னு வச்சுட்டு நீங்கள் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக கிளிக் பண்ணுறது மூலிமா அவரோட வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கிரிட்டை யூஸ் பண்ணி தான் வரைய போகிறீங்க, இல்லை லேபிள்ஸை யூஸ் பண்ணி, இல்லை ஸ்னாப்ஸை யூஸ் பண்ணி, ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரெக்டாங்கிள் ஸ்னாப்பா இல்லை பொலான் ஸ்னாப்பா. ஸோ ரெக்டாங்கிள் ஸ்னாப் அப்படிங்கிறது XYZ பேஸ் பண்ணியிருக்கும், பொலாங்கிறது RY அப்படிங்கிறத பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே ரெக்டாங்கிள் ஸ்னாப்பை க்ரியேட் பண்ணி வரைய தான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ மாடல் இருக்குது. ஸோ அப்போஸ் இதே ஸ்கெட்சில் வேறு மாதிரி இருக்கணும், ஸோ ஸ்கெட்சில் பொலான் மாற்றிக்கலாம். அதே ட்ராயிங்கில், ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் வரைகிறீங்க இல்லை ஒரு ப்ரொஃபைலில் வரைகிறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வரைவீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் வரைவீங்க, ரெண்டாவது பாட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு ப்ரொஃபைலை வரைவீங்க, மூணாவது ட்ராயிங்கில் வரைவீங்க. ஸோ இது 3 இடத்துலையும் நீங்கள் வரைகிறப்ப அந்த கிரிட் வேணுமா, அதாவது ரெஃபரன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணுறதா இந்த கிரிட். வியூ ஸ்கேல், ஸோ இந்த டிஸ்பிளேயில் வியூ ஸ்கேல்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபிட்டாக, கஸ்டம் ஸ்கேலாக, சேவ்டு வியூ ஸ்கேல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிட் வியூ கொடுக்கும்போது உங்களோட ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்ஸ், எந்த ஃபாண்டை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். சிம்பிள்ஸ், கம்ப்ளீட் அவுட்லைன் சிம்பிள்ஸ். ஸோ கம்ப்ளீட் சிம்பிள்ஸ்னால் ஃபுல் சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும், அது உள்ள ஹேச்சஸ் சம்திங் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். அவுட்லைன் அப்படிங்கிறது அவுட்டர் செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேசிக் லைட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ரெண்டரிங் டூல்ஸ் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது பார்ட் நேவிகேட்டர். ஸோ இதான் உங்களோட பார்ட் நேவிகேட்டரோட இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒன்றும் மாடல் ட்ரீ மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அது ஃப்ளோ சார்ட்டாக எங்கள் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் எந்தெந்த பார்ட்ஸுக்கு கீழே டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெளிவாக ஒரு டாக்குமெண்ட்ஸாகவே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே தெரியும், இந்த ஸ்க்ரீனில் ஒரு டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துக்கலாம்.
ஸோ அப்படி தெரிகிறது அது எப்படிலாம் உங்களுக்கு தெரியணும், என்ன கலரில் தெரியணும்னு தனியாக பார்த்துக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதில் எது பேரண்ட் எது சைல்டுன்னு உங்களுக்கு தெரியறது அவசியம். ஏன்னா நீங்கள் சைல்டை டெலீட் பண்ணும்போது பேரண்ட் உங்களுக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது. ஸோ அதே சேம் டைம் பேரண்ட்டை டெலீட் பண்ணும்போது சைல்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப எது பேரண்ட் ஆப்ஜெக்ட் எது சைல்டு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கும். ஸோ அப்படி பேரண்ட் ஆப்ஜெக்ட் என்ன கலர் இருக்கணும், சைல்டு ஆப்ஜெக்ட் என்ன கலர் இருக்கணும், அதோட நேம்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதையும் தனியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த பார்ட் நேவிகேட்டரில் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அதனால் அது எப்படி தெரியணும் அப்படிங்கிறதையும் மாற்றிக்கலாம். ஸோ பார்ட் நேவிகேட்டர் மாடலில் வரும். அதே நீங்கள் அசம்பிளியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அசம்பிளி. ஸோ பார்ட்டில் அப்படிங்கிறனால ரெண்டே பார்ட்ஸ் தான் பேரண்ட் சைல்டு. இது ரெண்டே டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பார்ட்டில் காமிக்கலாம். ஸோ அசம்பிளியில் அன்லோடட். ஸோ நீங்கள் காம்பவுண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் லோட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எதெல்லாம் அப்படி கிரியேட் பண்ணிங்களோ அதெல்லாம் அன்லோடட்னு காமிக்கணும். எக்ஸ்க்ளூடட் பை ரெஃபரன்ஸ் செட்டு, ஹிடன் ஆப்ஜெக்ட்டு. சப்போஸ் ஒரு அசம்பிள் பண்ண காம்பவுண்டை உள்ளே ஒரு இன்டர்செக்ஷன் பார்க்கணும், அதுக்காண்டி ஒரு காம்பவுண்ட் நீங்கள் ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹிடன் ஆப்ஜெக்ட் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி என்எக்ஸோட பேசிக் செட்டிங்ஸ் அது எப்படி விசுவலைசேஷன் ஆகணும், எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கணும், எப்படியெல்லாம் உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டேரெக்டாக இந்த கஸ்டமர் டிஃபால்ட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலமா மாற்றிக்கலாம். ஸோ எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் சேவ் ஆயிடும். ஸோ அடுத்தது இங்கே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேலே அந்த இன்சர்ட் டூல்ஸ், எக்ஸ்போர்ட் டூல்ஸ் இதில் எல்லாமே எங்கே இங்கே தான் இருக்கும். ஸோ இதான் உங்களோட மெனு பார். ஸோ மெனு பாரில் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குமோ அதெல்லாம் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தது வியூஸ், டூல். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே சர்ச் கமாண்ட், ஏதாச்சும் கமாண்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல் ஸ்க்ரீன். சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப இந்த ரிப்பன் மெனு எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் மாடல் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன், இல்லை ரைட் கிளிக் பண்ணியோ இல்லை கமாண்டை பேஸ் பண்ணியோ மாடலிங் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் மட்டும், அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியும். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்பன் வரும். யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே ரைஸ் ஆகிரும். ஸோ கிளிக் பண்ணி இதை பழையபடி எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம், இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும், மற்றபடி ரிப்பன் எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. ஸோ இங்கே உள்ள ஏரோ மார்க் யூஸ் பண்ணி இந்த ரிப்பனை 3 ஆப்ஷனில் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். தனியாக கிளிக் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். வேணுங்கிற டூலை யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது அது ஹைட் ஆகிடும். ஸோ மெனு பார் மட்டும்தான் இருக்கும், கீழே உள்ள அந்த டூல்ஸ் தெரியாது, தேவைப்படுற மட்டும் தான் தெரியும். ஸோ இன்னொரு கிளிக் பண்ணிட்டேன்னா அது பர்மனெண்ட்டாகவே தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ இப்போ நியூவில் மாடலில் என்ன நேம் வைக்கிறோம், இன்ஃபோ 1 செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது உங்களோட மாடலோட இன்டர்ஃபேஸ். மாடலில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கலாம், ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு பார்ட் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் மேபி சாலிடாவோ இல்லை ஷீட் மெட்டலாவோ சர்ஃபேஸ் எதனாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட பார்ட்டை தனியாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்த மாதிரி இதான் பார்ட் நேவிகேட்டர். ஸோ இதில் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இங்கே தனித்தனியாக லிஸ்ட்டில் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ மாடல் ஹிஸ்ட்ரியில் டேட்டம் கோஆர்டினேட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அது இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டாக தெரியும். ஸோ இப்போ டிஸ்பிளேல என்ன இருக்குன்னா என்டியாக இருக்குது, பட் இது பேர் கோஆர்டினேட். இந்த கோஆர்டினேட் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மாடலை கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த கோஆர்டினேட்டில் எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 ஆக்சிஸ் இருக்கும், 3 டேட்டா பிளான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட், டாப், சைடுன்னு 3 டேட்டா பிளான் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் லேஅவுட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஹைலைட் ஆகியும் காமிக்கும். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்சஸ் உள்ள இன்டர்ஃபேஸ். ஸோ அடுத்த பார்ட்ஸ் டெவலப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபைல் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாடல் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எதுக்கு கீழே எது இருக்கு அப்படின்னு தனித்தனியாக நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாடலை பொறுத்தவரையும் ஈஸியாக நீங்கள் ரொட்டேட்டோ இல்லை மூவோ பண்ணி ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் மவுஸோட சென்டர் ஸ்க்ரோல் பட்டனை ஹோல்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். சப்போஸ் ஒரு இடத்துல இந்த மூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு உங்கள் ஸ்க்ரோல் பட்டனை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்டை எடுத்துக்க முடியும். ஸோ இதான் ஸ்கெட்சில் உள்ள இன்டர்ஃபேஸ், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஸ்கெட்சுக்கு தனி இன்டர்ஃபேஸ் இருக்கும், மாடல் தனி இன்டர்ஃபேஸ் இருக்கும், அசம்பிளிக்கு தனி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அசம்பிளி இன்டர்ஃபேஸ்னால் ஒன்றும் கிடையாது, இங்கே உள்ள அசம்பிளி டூல்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை மட்டும் தான் நம்ம அசம்பிளி யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இந்த NXஐ பொறுத்த வரைக்கும் எல்லா டூல்ஸுமே ஒன்றா தான் இருக்கும். வேணுங்கிற டூல்ஸை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அசம்பிளியில் இது யூஸ் பண்ணுவோம். சின்க்ரைசிங் மாடலிங் வரும்போது இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிராஃப்டிங் வரும்போது இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கர்வ் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கெட்ச் டூல்ஸு. அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் டூல்ஸு. வியூ ஆப்ஸுங்கிறது உங்களோட மாடல் இல்லை உங்களோட வியூஸ் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இந்த வியூங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆப்ஜெக்ட்டை ஒரு ரியல் டைமாக மாற்றணும் அப்படின்னா மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணி ரெண்டரிங் பண்ணி அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். டூல்ஸ் ஸோ ரெக்கார்டிங் டூல்ஸு இல்லை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டிங் டூல்ஸ் அதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஸோ இந்த NXல் வேறு என்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிசைனிங் டூல்ஸ். ஸோ ஷேப் ஸ்டுடியோ, அசம்பிளி, ஷீட் மெட்டல் எல்லாமே ஒரு ஏரோநாட்டிக்கல் யூஸ் பண்ணுற ஒரு டிசைனிங் டூல்ஸ். அடுத்தது மேனுஃபேக்சரிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது உங்களோட ஒரு கோடிங் ஜென்ரேட்டர். உங்கள் CNC மிஷினுக்கோ இல்லை CMM மிஷினுக்கோ இந்த டூல் பாத் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோடிங் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடிங் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 3D மாடலை வச்சு டெவலப் பண்ணிக்க முடியும். சிமுலேஷன் ஸோ சிமுலேஷன் அப்படிங்கிறது லோட் செக்கிங்ஸ் தட் இஸ் மீன்ஸ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படியெல்லாம் லோடு கொடுக்கலாம், எந்த மாதிரிலாம் வெஸ்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத இந்த சிமுலேஷன் டூல்ஸை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து எல்லாமே ஒரே டூல்ஸாக தான் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனி மாடல். ஸோ நீங்கள் CAD அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாடலாக இருக்கும். சப்போஸ் அப்ளிகேஷனில் மேனுஃபேக்சரிங் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தனி ஒரு பெரிய மாடலாக கிரியேட் ஆகிருக்கும். அதுமாதிரி ரூட்டிங்ஸ் ஸோ ஒரு பைப்பிங் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு பிளான் டிசைன் பண்ண போகிறேன்னா அது ரூட்டிங்ஸு கீழே எல்லாம் கிரியேட் ஆகிரும். ஸோ இது ஒரு தனி மாடல். இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகிரும். ஸோ மேனுஃபேக்சரிங் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த CAD டூல்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மாறிக்க முடியும். ஸோ அடுத்தது மோல்ட் அண்ட் கேவிட்டிஸ். ஸோ இந்த கேஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் பிளாஸ்டிக் மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கேஸ்டிங் அண்ட் டைஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணுறப்ப எந்த மாதிரி ஷேப்பில் டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத NXஐ யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ள ஆட்டோமேட்டிவ் டிசைன். ஆட்டோமேட்டிவ் டிசைன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ட்ரேசிங் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ப்ரொஃபைலை வச்சுட்டு அது மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கிறது, அசம்பிளி மாடலிங் எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிவ் டிசைனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா கேட்வே இருக்குது, PTS அதர்ஸ், ஓமினி CAD, NX, பிளாக், ஏரோஸ்பேஸ், ஷீட் மெட்டல், வெல்ட் அசிஸ்டன்ட், ஸ்ட்ரக்சரல் வெல்டிங்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் மாடலிங் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதுமாதிரி கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கார்டு டிசைன் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை காமிக்கணும் அப்படின்னாலும் அந்த ஹியூமன் மாடலிங்கை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃப்ளெக்சிபிள் பிரிண்டிங் அண்ட் PCB எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன். ஸோ எல்லாமே தனியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் உங்களோட மேஜர் டூல்ஸ். CADன்னு வந்ததுனால இந்த ஹோமில் CAD டூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷனில் வேறு எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா சிமுலேஷன் டூல்ஸ் மட்டும் தான். ஸோ இதுமாதிரி ஹோமில் தேவையான டூல்ஸ் மட்டும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி இந்த NXஐ ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஸ்கெட்சர் மாடலை பற்றி பார்க்கலாம்.